அடுத்தபடியாக டெலிவிஷன் ஆடியன்ஸ், அதாவது டிவிக்குன்னு தனி ஆடியன்ஸ் இருப்பாங்க, சினிமாக்கு தனி ஆடியன்ஸ் இருப்பாங்க. ரெண்டு ஆடியன்ஸையுமே கவர்ந்த ஒரு மனிதர், ஒரு பெர்ஃபார்மர், எக்ஸ்ட்ரீம்லி குட், எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் பெர்ஃபார்மர். இந்த படத்துல என்ன அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு பாக்குறதுல நம்மளுக்கு ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அவருடைய கேரக்டர் பத்தி அவரே பேச நல்லா இருக்கும். திரு ராம்ஜி அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்துல நான் ரொம்ப சின்ன ஒரு ரோல் தான் பண்ணியிருக்கேன், பட் பவர்ஃபுல் ரோல். நான் சொல்லும் போதே வந்து பவர்ஃபுல் ரோல்ன்றது வந்து உண்மையாக அவங்க தெரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. இல்லை இவர் தான் பண்ணணும் அப்படின்னு எனக்காக சண்டை போட்டு போராடி இந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்து அதில் கொரியோகிராஃப் பண்ணி என்னை பண்ண வச்ச சங்கர் மாஸ்டருக்கு ஃபர்ஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போகிறப்போ காஸ்டியூம்லாம் கொடுத்துட்டாங்க, எல்லாம் சொல்லிட்டாங்க. டைரக்டரை மீட் பண்ணேன். அப்படி பார்த்துட்டு ஒரு பொட்டு வைங்க அப்படின்னாரு. அந்த பொட்டு வச்ச உடனே ஒரு வைப்ரேஷன் டோட்டலாக மாறி அந்த சாங்குக்குள்ளே நான் இறங்கி ஒர்க் பண்ணக்கூடிய அந்த வைப்ரேஷன் அப்போ எனக்கு கிடச்சிது. ஸோ இந்த படத்தை பற்றி நான் எவ்வளோ நிறையா பேசினாலும் அதுக்கு மேலே இந்த படம் பேசும். ஸோ அதனால் வெற்றி விழாவில் பேசுவதற்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த படம் கண்டிப்பாக பேன் இண்டியன் மூவி, அதாவது எல்லா லாங்குவேஜிலும் ரிலீஸ் ஆகிறதுன்ற ஒரு காரணத்தினால இது பேன் இண்டியன் ஃபிலிம் சொல்ல முடியாது. வரலாற்றின் வலிகளையும் வரலாற்றின் வியப்புகளையும் மறக்கப்பட்ட அனைத்தையும் ஒரு இந்திய பிரஜையும் பார்க்க போகிற ஒரு படம் என்ற ஒரு காரணத்தினால் இது பேன் இண்டியன் மூவி என்று சொல்வதில் நான் மாறுதட்டிக் கொள்கிறேன். Thank you so much, Guru Narayan Garu, for this opportunity. Yata Garu, thank you so much for the great opportunity, for the encouragement you gave me on the spot, and you taught me a lot of Telugu lines also. Basic Atama, can I just say that the Telugu lines here now? ఈ జెండా పండగ జరగకుండా కనిపిస్తే కాల్చేయమని నిజాం ప్రభుత్వం హుకుం జారీ చేసింది. ఇయాల మన పానాలు పోయాల్సరి పరకాలలా భారత జెండా ఎగరాలి. కా జెండా రెపరెపలు మన ముందు తరాలకు ఊపిరిపోయాలి. இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் டைலாக்ல ஆரம்பிச்சு ஒரு சீக்வன்ஸ், சாங் சீக்வன்ஸ் தான், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சீக்வன்ஸ். அது நீங்கள் பாருங்கள், அதுக்கப்புறம் நிறைய பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். தேங்க்யூ கேமராமேன் சார், ரமேஷ் சார், ஃபார் த வண்டர்ஃபுல் என்கரேஜ்மெண்ட். தேங்க்யூ எவ்ரி ஒன். நான் பாபி சிம்ஹா சாரோடைய பெரிய ஃபேன், ஆக்சுவலாக அவருடைய நண்பரும் கூட. ஆனால் அவர் கூட வேலை செய்யறதுக்கு வரைக்கும் வாய்ப்பு கிடைக்கல, இந்த படத்துலையும் வாய்ப்பு கிடைக்கல, ஃபியூச்சரில் கிடைக்க நினைக்கிறேன். வேதிகாஸ் மை ஃப்ரெண்ட் அண்ட் ஹோப் வீல் ஒர்க் டுகெதர் வெரி சூன். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். இதுக்கு மேலே வெற்றி விழாவில் பேசுவோம். நன்றி, தேங்க்யூ. அடுத்தபடியாக திரு மனோஜ் பென்னி அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஏஞ்சலன், என் பேர் வந்து மனோஜ் பெனோமா, பென்னி கிடையாது. பரவாயில்ல. ஒரு காலகட்டத்தில் வந்து எல்லாரும் என்ன பேச ஆரம்பிச்சோம்னா, படங்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அடுத்த காலகட்டத்தில் இப்போ என்ன பேசிட்டு இருக்கோம்னா, எல்லா படத்துடைய ட்ரெய்லர்கள் கூட ஒரே மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. இந்த படத்துடைய ட்ரெய்லரை பார்க்கும்போது அவ்வளோ வித்தியாசமா இருந்துச்சு, அவ்வளோ ரிச்சா இருந்துச்சு. அந்த மேஜிக்கை கிரியேட் பண்ணதுக்கு ப்ரொடியூசர், டைரக்டர், டிஓபி 3 பேரும் முக்கிய காரணம். ஏன்னா ப்ரொடியூசர் பணம் போட்டிருக்காரு, பொருட்செலவை பற்றி பொருட்படுத்தாம எக்கச்சக்கமா ஒரு பெரிய செலவில் இந்த படத்தை எடுத்திருக்காங்கிறது தெரியுது. அதை வந்து அவர் எவ்வளோ செலவழிச்சிருக்காரோ அதை விட ஒரு 10 மடங்கு ஜாஸ்தி திரையில கொண்டு வந்து உங்ககிட்ட வந்து ஒரு பிரம்மாண்டத்தோட காட்டுறதுக்கு டைரக்டர், டிஓபி, எடிட்டர் இவங்க எல்லாரும் பாடுபட்டிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தி ஹோல் டீம். இட் லுக்ஸ் வெரி வெரி ரிச். ப்ரொடியூசர் சார் சொன்னாரு, தமிழ்ல எனக்கு வந்து அந்த வணக்கம் மட்டும்தான் தெரியும்ட்டு. சார், இந்த படம் வெளியே வரட்டும். ஒன்ஸ் திஸ் மூவி ரிலீசஸ், யூ வில் பி ஸ்போக்கன் அபவுட் அண்ட் யூ வில் பி இன் த ஹார்ட்ஸ் ஆஃப் ஆல் இண்டியன்ஸ், டெஃபினெட்லி. நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறதுக்கு முக்கிய காரணம் பாபி சிம்ஹா, என்னுடைய நெருங்கிய நண்பர். பாபி சிம்ஹா கூப்பிட்டு நான் வராமல் இருக்க மாட்டேன். பாபி சிம்ஹாவை வந்து பார்த்தா இப்போ கூட நான் இங்கிருந்து பார்க்கும்போது கூட பாபி சிம்ஹாவை பார்த்தா யாரை பார்த்தாலும் முறைக்கிற மாதிரியே தெரியும்.
ஆனால் பாபி கிட்ட போய் பேசினாதான் அவர் வந்து எவ்வளோ ஒரு சாஃப்ட் நேச்சர்டு ஒரு குழந்தை மாதிரி அப்படின்னு தெரியும். அந்த குழந்தையுடைய அன்புக்கு நான் என்றும் அடிமை. ஆல் தி பெஸ்ட் பாபி. பாபி வந்து அதான் பாபினாலே கெத்து, அதான் எனக்கு ஞாபகம் வரும். பாபி வந்து இந்த கெட்டப்ல இருந்தாலும் கெத்து, அந்த கெட்டப்ல இருந்தாலும் கெத்து, எந்த கெட்டப்ல இருந்தாலும் கெத்து. ஒவ்வொரு ரோலையும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா சூட் பண்றாரு. அதே நேரத்தில் ஒரு கெத்து குறையாம இருப்பாரு. அடுத்தபடியா வேதிகா. வேதிகா சொல்லவே தேவையில்லை, ஆல்வேஸ் டஸ் அ பியூட்டிஃபுல் ஜாப். ஆனால் நான் கீழே உட்காந்து கிண்டல் அடிச்சுட்டு இருந்தேன். வேதிகாவும் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. வேதிகாட்ட சொன்னேன், நீங்க எவ்வளவுதான் பயங்கர கிளாமரஸா ட்ரெஸ் பண்ணி டால் மாதிரி வந்தாலும் உங்களுக்கு கிளிக் ஆகுறது மேக்சிமம் வந்து இந்த வில்லேஜ் கேர்ள் சப்ஜெக்ட் தான் அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி பிரிட்டிஷர்ஸ் கூட சண்டை போட்டாங்க, இதுல பாகிஸ்தான் கூட சண்டை போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட், லெட் யுவர் வின்னிங் ஸ்ட்ரீக் கண்டினியூ. அதுக்கப்புறம் என்னுடைய நெருங்கிய நண்பன் ஜான் விஜய். அது மற்றவங்க எல்லாரும் பேக்கப் சொல்லிட்டான்னா அவங்க பெர்ஃபார்மன்ஸ் அதோட முடிஞ்சிடும். ஜான் விஜயுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து டப்பிங் முடிகிற வரைக்கும் கண்டினியூ ஆகும். நடிச்சு முடிச்சா அதுல ஒரு எஃபெக்ட் ஜான் விஜய்க்கு, டப்பிங் முடிச்சா அதுல இன்னொரு எஃபெக்ட் ஜான் விஜய்க்கு. அவ்வளோ பியூட்டிஃபுல் பெர்ஃபார்மர். கங்க்ராட்ஸ் ஜான் விஜய். என் கூட நிறைய படம் பண்ணியிருக்காரு. என்னுடைய படம் இப்போ கூட பண்ணி முடிச்சிருக்காரு, அதுக்கும் டப் பண்ணிட்டு இருக்காரு. தேங்க்யூ ஜான் விஜய். ஸ்பெஷல் மென்ஷன் டு த மியூசிக் டைரக்டர் சார். நீங்க பேசுனது எனக்கு நிறைய புரியல, பட் யூ டன் அன் அமேசிங் ஜாப். அண்ட் நீங்க நேரில் பாடினது கூட ஒரு கூஸ் பம்ப் எஃபெக்டா இருந்துச்சு. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தமிழ் இண்டஸ்ட்ரி இஸ் வெரி ஹாப்பி டு ஹியர் யூ பெர்ஃபார்ம் ஹியர் அண்ட் ஹேவ் யூ ஹியர் இன் சென்னை வித் அஸ். தேங்க்யூ சார். ராம்ஜி மாஸ்டர், தலைவாசல் விஜய் சார், இந்த மாதிரி இன்னும் நிறைய டாயன்ஸ் இருக்காங்க இந்த படத்துல. எல்லாருமே ரொம்ப பிரமாதமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய சக்சஸா வரணும். ஐ விஷ் எவ்ரி ஒன் ஆல் தி வெரி பெஸ்ட். ஐ ஹோப் டு see you all in the success meet of this movie. Thank you. தேங்க்யூ மனோஜ் வினோத் சார், ரொம்ப நன்றி. அடுத்ததான் நம்ம வந்து கதையின் நாயகி அனுஸ்ரீயா திரிபதி அவர்களை கூப்பிடலாம். திஸ் இஸ் ஹர் ஃபர்ஸ்ட் மூவி. முதல் படத்திலேயே பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் கம் அண்ட் ஷேர் a few words about the film. Hello everyone, good evening. My name is Anusha Tripathi. Thank you so much to the media for welcoming us. I love the city. This was the first time I came to Chennai. What a land of beauty, history and culture. Thank you so much Samavi Creations for giving me this opportunity. Thank you so much producer ji, director ji. Everyone did a great job while bringing out this movie in front of you. I play one of those characters in which the part of the sufferings by the woman is demonstrated. I really want to reflect upon the work done by all the women, me, Vedika, Prema ji, Indraja. Everybody reflected the part of sufferings by different class of women. And this shows us that we must not take freedom, liberty, right to choice, freedom, anything that we are given today very easily. Because a lot of women lost a lot so that we can live. And this is what our team is trying to portray. And this is what I hope that we can all show you successfully also. Thank you so much. Thank you so much, ma'am. அடுத்தபடியாக கதையின் நாயகி வேதிகா அவர்கள் மலையாளம், தமிழ், தெலுங்கு, கன்னடா போன்ற மொழிகளில் பல படங்கள் பண்ணியிருக்காங்க. தமிழ்ல இவங்க பண்ண படம் ரொம்ப குறைவா இருந்தாலும் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இவங்களுடைய அங்கம்மா அப்படின்ற கேரக்டர் பரதேசி படத்துல இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஞாபகம் வச்சிருக்கிற ரொம்ப ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு கேரக்டர். ஸோ அதே மாதிரி ஒரு சிமிலர் கேரக்டர், அதை விட ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர் இந்த படத்துல பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ வேதிகா மேம், a few words from you about the film, please. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள் அண்ட் மேடையில் இருக்காங்க எல்லா நம்ம டீம் மெம்பர்ஸ் அண்ட் வந்த கெஸ்ட்டுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் குட் ஈவினிங் டு ஆல் ஆஃப் யூ. ஆக்சுவலி இந்த ஃபில்ம் எனக்கு அப்ரோச் பண்ண முன்னாடி எல்லாரும் மாதிரி நான் கூட நினச்சிருக்கேன் தட் இந்தியா மொத்தமாக ஒரே டைமில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்குன்னா. ஆனால் அப்புறம்தான் எனக்கு தெரியும் தட்
ஹைதராபாத்துக்கு 17 செப்டம்பர் 1948 சுதந்திரம் கிடைச்சிருக்குண்ணா. ஸோ ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா இந்த ஸ்டோரி நிறைய ஆளுக்கு தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டோட சஃபரிங், அவரோட யூனோ சாக்ரிஃபைசஸ் என்னென்ன பண்ணாங்க அதை பற்றி இந்த ஃபில்ம் இருக்கு. அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு தட் ஐம் அ ஸ்மால் பார்ட் ஆஃப் ரசாக்கர். இந்த ஃபில்ம் நான் ஏன் அக்செப்ட் பண்ணிட்டேன்னா, எனக்கு பீரியட் ஃபில்ம்ஸ், ஹிஸ்ட்ரி பற்றி எஜுகேட் பண்ண ஃபில்ம்ஸ் நான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நியூ ஜென்ரேஷன் தெரியாது என்னென்ன தியாகம் பண்ணிருக்காங்க முன்னாடி ஜென்ரேஷன்ஸ், ஸோ தட் வி கெட் டு லிவ் அ லைஃப் ஆஃப் ஃப்ரீடம். ஸோ அதுக்காக ரசாக்கர் நான் அக்செப்ட் பண்ணேன். அண்ட் ஹைதராபாத்தில் நிறைய ஈவன் சாதாரண மனிதர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு தியாகம் பண்ணிட்டு ஒரு சாதாரண மனிதர்கள் கூட போராட்ட வீரர்கள் ஆயிட்டாங்கன்னா அது பற்றி இந்த ஃபில்ம் இருக்கு. சுதந்திரம் போராட்ட வீரர்கள் எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காங்க, அவரோட உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க, அது பற்றி ஒரு யூனோ பியூட்டிஃபுல்லான ஸ்டோரி இருக்கு. And it's a great way to teach people the sacrifices done by everyone. So rumba santoshma irukku to be a part of this wonderful film. My team and all the technicians, director Satya avaru rumba oru masterpiece ana film pannirukanga. Namma producer Gudur sir, not only he has made a wonderful masterpiece, but also he believes in a lot of charity work. So I'm really inspired by his good deeds. And of course Bobby, shooting பண்ணும்போது பாபிக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் செட்டில் மீட் பண்ணேன். ஆனால் பாபி ஒரு 2 minutes எனக்கு ரெக்கக்னைஸ் பண்ணல அந்த கெட்டப்பில். He was just like, he thought, I'm saying, sorry. நான் ஒரு எல்லா க்ரௌட்ல ஒரு வந்து யாரோ ஹாய் சொல்றாங்க நான் நினைச்சிட்டாங்க. ஏன்னா அந்த லுக்ல சுத்தமா கண்டுபிடிக்கல நினைக்கிறேன். பட் பாபி பத்தி சொல்றது, I don't think I need to say anything about him. ஒரு நேஷனல் அவார்ட் வின்னிங் ஆக்டர், அவ்வளோ ரெஸ்பெக்டட் இருக்காங்க in entire ஃபில்ம் இண்டஸ்ட்ரி. அண்ட் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ தேங்க்யூ பாபி ஃபார் ரியலி மேக்கிங் மை ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் வித் யோர் ப்ரெசன்ஸ். அண்ட் எவ்ரிபடி ஹியர், மை என்டையர் டீம், பீம்ஸ் அவரு, ரமேஷ் அவரு, ராம்ஜி, and Raj avaru, Vijay sir, everybody has done a fantastic job, including Anji Reddy, our executive producer. I'd like to thank the entire team for being so wonderful, and all the guests who have come here. Manoj, thank you so much for taking time out and being here to support us. And Mitran sir also came and graced the occasion, so thank you to him. Everybody on the dais here, thank you so much for being here. Again, all the media, Tamil media, எப்போ மாதிரி எனக்கு always support பண்ணிருக்கீங்க. So I need all your support and all your love, and I'm just so happy நான் இன்னைக்கு உங்களை திருப்பி மீட் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குண்ணா. So thank you so much to all you wonderful people. Thank you. தேங்க்யூ ஸோ மச் மேம். அடுத்தபடியாக படத்துடைய இயக்குனர் தன்னுடைய முதல் படத்திலேயே ஒரு ஸ்ட்ராங் சப்ஜெக்ட் எடுத்து பேசியிருக்கிறாரு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். யதா சத்யநாராயணன் அவர்களை பேச அழைக்கிறேன். గుడ్ ఈవినింగ్ కోలీవుడ్, ఎల్లరికూ వనక్కం. నాకు ఈ 2 వర్డ్సే వచ్చు. నాకు తమిళ్ రాదు, తెలుగు మాత్రమే మాట్లాడగలను. తెలుగులో ఒక 2 ముక్కలు మాట్లాడిన తర్వాత మళ్ళీ తమిళ్ మాట్లాడడానికి ట్రై చేస్తాను.
ఎందుకంటే కాపీ కొట్టుకొచ్చాను, రాసుకొని వచ్చాను టోటల్గా. ముఖ్యంగా నాకు తమిళ్ అంటే చాలా ఇష్టం. మణిరత్నం సార్ అంటే నాకు పిచ్చి ప్రేమ. ఈ సినిమా చేద్దాం అనుకున్న తర్వాత నాకు సుహాసిని మేడంకి ఈ స్టోరీ చెప్పే అవకాశం దొరికింది. మేడంకి ఈ స్టోరీ మొత్తం నారేట్ చేశాను ఫోన్లో. ఆవిడ అప్రిషియేట్ చేసి ఇలాంటి సినిమాలు రావాలని నాకు సపోర్ట్ చేశారు. ఈ సందర్భంగా సుహాసిని మేడంకి థ్యాంక్ యూ చెప్తున్నాను. తర్వాత ఈరోజు ఇక్కడ ఈ తమిళ్ ప్రజల్ని, తమిళ్ మీడియాని, మీ అందరినీ, ఇక్కడున్న అతిథులందరినీ కలిసి అవకాశం కల్పించిన మా బాబీ సింహకి స్పెషల్గా థ్యాంక్స్ చెప్తున్నాను. ఆయన పెర్ఫామ్ చేసిన పూతుగడ్డ సాంగ్ మీకు తమిళ్లో చూపించలేకపోయాను. ఐఎమ్ వెరీ సారీ. మీకు కూడా మళ్ళీ స్పెషల్గా మళ్ళీ తమిళ్లో చూపిస్తాను. తర్వాత మమ్మల్ని ఆశీర్వదించడానికి వచ్చిన పెద్దలందరికీ పేరు పేరున నమస్కారం. తర్వాత మా టీం రాజార్జున్ గారు, వేదిక, రామ్ గారు, తర్వాత విజయ్ గారు, జాన్ విజయ్ గారు, తర్వాత తులసి గారు, ఇంద్రజ గారు, వీళ్ళందరికీ థ్యాంక్ యూ సో మచ్. నేను స్క్రిప్ట్ కాపీ కొట్టుకొచ్చాను. నాకు తమిళ్ మాట్లాడడం ఇష్టం, బట్ రాదు. మాట్లాడడానికి ట్రై చేస్తాను. தப்புலுன்ட்டே க்ஷமிச்சண்டி. ஓகே. மீடியா நண்பர்களுக்கு என்னோட வணக்கம். மேலும் இங்க வந்திருக்கும் எல்லா பிரமுகர்கள் மற்றும் விருந்தின் நாற்களான எஸ்.ஜே. சூர்யா சார், அப்புறம் பப்பி சிம்ஹா ஆகியோருக்கும் என்னோட வணக்கம். கோலிவுட் மீடியாங்கிறது சவுத் இந்தியா திரை உலகத்து தாய் மாதிரி. இந்த கோலிவுட்ல முதல் முறையாய் டைரக்டர் அறிமுகம் ஆகும் என்னை நீங்க எல்லாரும் பிளஸ் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ரஜாக்கர் நான் டைரக்ட் பண்ணும் முதல் படம். இத்தனை உலகம் முழுக்க 6 லாங்குவேஜ்ல வெளியேற்றோம். இந்த நேரத்துல கோலிவுட் மக்கள் ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். தமிழ் ரசிகர்களுக்கு ஒரு படம் பிடிச்சா அந்த படத்தை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அதுல சந்தேகமே இல்லை. என் படத்துக்கு தமிழ் மக்கள், தமிழ் ரசிகர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும் நம்புறேன். ரஜாக்கர் என்கிறது என் படம் நான் டைரக்ட் பண்ண முதல் படம். இந்த படத்தை எங்க ப்ரொடியூசரான கூடூர் நாராயண ரெட்டி சார் ஓட ஒத்துழைப்போட பெரிய பட்ஜெட்ல நல்ல ஸ்ட்ராங்கா நல்ல ஸ்டாண்டர்ட்ல எடுத்திருக்கும். இது ஹிஸ்டரியில நடந்த உண்மை கதை. அதாவது ஹைதராபாத்ல நடந்தது. ஆகஸ்ட் 15, 1947ல இந்திய நாடு சுதந்திரம் அடைஞ்சது. அப்போ நாடு முழுக்க ஒரே கொண்டாட்டம். அப்ப ஹைதராபாத்ல நிஜாமோட கொடுங்கோல் ஆட்சியில் மக்கள் எல்லாரும் நசுக்கப்பட்டும் கிட்டி இருந்தாங்க. அப்போ அங்க இருந்த மக்கள் நிஜமோட ஆட்சிக்கும் ரஜாக்கர் முரத்துமைக்கும் எதிராக போராடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த போராட்டத்துக்கு இந்தியா துணை பிரதமரா இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் தரவழிச்சார். அப்ப இந்தியா ஏஜென்ட் இருந்த முனிசித்முலாமா நிலவரத்து தெரிஞ்சுக்கிட்டு நிஜாமை சமாதானப்படுத்தப்பட்டார். ஆனா நிஜாம் அரசாங்கம் துணை பிரதமர் வாரை மதிக்கல. இதனால் துணை பிரதமர் நிஜாம் அரசு மேல போர் தோடத்து ஹைதராபாத் ஜெயிச்சு அது இந்துஸ்தான்ல இணைச்சார். இந்த சம்பவங்களை ஆடிப்பாதியா வச்சு நங்க இந்த சினிமாவை எடுத்திருக்கோம். இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்ப 565 ராஜ்யங்கள பிரிஞ்சிருந்தது. இது யாவும் பாகிஸ்தானும் ஏற்கனவே மதத்தால பிரிஞ்சு இருந்தது. பிறகு முடியாட்சி என்கிற பேர்ல நாடு 565 ராஜ்யங்களும் புரிஞ்சு இருந்தது. ஆனா எல்லா ராஜ்யங்களும் ஒருங்கிணைச்சு ஒரே பாரதமா, அகண்ட பாரதமா பார்க்கறது தானே லட்சியம்னு சர்தார் வல்லபாய் பட்டேல் அறிவிச்சிருந்தார்.
அவரோட முயற்சியால 3 மாசகத்தல 565 மாகாணங்கள் இந்துஸ்தானோட இணைக்கப்பட்டது. ஆனால் ஜுனாகட், காஷ்மீர், ஹைதராபாத் ஆகிய மட்டும் இணைக்கிறது கஷ்டமாக இருந்தது. பிறகு முதல்ல ஜுனாகட் இணைக்கப்பட்டது. அப்புறம் காஷ்மீர் பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த டைம்ல ஹைதராபாத் மட்டும் ஒரு வருஷத்துக்கு இந்தியாவோட ஒரு ஸ்டாண்டர்ட் ஒப்பந்தம் போட்டுக்குச்சு. இந்த ஒப்பந்தம் காலாவதி ஆகிறதுக்கு முன்னால அந்த அரசோட இஸ்லாமிய மத தலைவர்கள் இந்துக்களை ஒரு கட்டாயமா மத மாற்றம் செஞ்சு அந்த ராஜ்யத்தோட பெரை துர்கிஸ்தானு அறிவிச்சாங்க. இந்த விஷயம் நடந்தப்ப ரஜாக்கார் அரசோட இணைஞ்சு மதம் மாற விரும்பாத இந்துக்களை கொலை செஞ்சு பெண்களை பாலியல் பலாத்காரம் செஞ்சார். ஹைதராபாத் சம்ஸ்தானம் எங்கிறது வெறும் ஹைதராபாத் பட்டினம் மட்டும் கிடையாது. ஹைதராபாத்ல தெலங்கானா ஓட 8 மாவட்டங்கள், மகாராஷ்டிராவோட 4 மாவட்டங்கள், கர்நாடகாவோட 4 மாவட்டங்கள்னு மொத்தம் 14 மாவட்டங்கள் இருந்தது. அந்த సంస్థానத்துக்காக தான போராட்டம் நடந்தது. இந்த போராட்டத்தில் கம்யூனிஸ்ட் கலந்துக்கிச்சு, ஆரிய சமாஜ் கலந்துக்கிச்சு, மாநில காங்கிரஸ் கலந்துக்கிச்சு, ஆந்திரால மக சபைகள் நடந்தது. ஹைதராபாத்ல நடக்கும் அராஜகத்தை பற்றி இந்திய அரசுக்கு தெரிய வைக்கி முன்சி வரும் பக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனா இன்னொரு பக்கம் அந்த முயற்சிகளை தடுக்கும் எல்லையில் ஒவ்வொரு இடத்துலையும் சோதனை பண்ணிக்கிட்டு வாங்க. அந்த சமயத்துல மദ്രാஸ்க்கு சேர்ந்த சாரி என்கிறவர் முன்சி ஐ சந்திச்சு தெலுங்கு காரங்களை சந்தேக படுங்குவாங்க. நான் தமிழன் எங்கிறதுனால என்னை சந்தேக படமாட்டாங்கன்னு சொல்லி முன்சி கிட்ட இருந்த அறிக்கைகளை வாங்கிக்கிட்டு ஹைதராபாத்ல இருந்த சென்னைக்கு வந்து இங்கே இருந்து டெல்லிக்கு போயிருக்கார். அங்கே சாரி அவர்கள் நேர சர்தார் வல்லபாய் பட்டேல் சந்திர்த்தி அறிக்கைகளை கொடுத்திருக்கார். ஹைதராபாத் விடுதலை போராட்டத்துல நீதியை நிலை நாட்டத்துக்கு தமிழரான சாரி அவர்கள் பாடுபட்டிருக்கார். அது மட்டும் இல்ல, அந்த நாட்டகல்ல எல்லையில இருந்த எல்லா தமிழர்களும் ஹைதராபாத் மக்களுக்கு தங்கர இடும் ஆதரவும் தனிருக்காங்க. இப்படித்தான் தமிழர்களோட தயவு தெலுங்கு முக்குலுக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம போர் ஆரம்பிச்சதுக்கு பிறகு நாட்டு முழுக்க இருந்து போலீஸ் வந்தப்போ இனுக்குலும் மைடான் ரெஜிமெண்டலுக்கு சேர்ந்த டிஎஸ் தாரின் ஹைதராபாத்துக்கு வந்து போராடி ஹைதராபாத்தோட அடிமை சங்கிலியை உடுங்கை உதவிருக்கும். இந்த வகையில அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை ஹைதராபாத்துக்கு தமிழ் மக்கள் ஆதரவு கொடுத்துக்கிட்டு வராங்க. இந்த எல்லா விஷயங்களையும் ஓம்னா சேர்த்து இந்த ரஜாக்கரை திரைப்படத்தை உங்களுக்காக தயாரிச்சிருக்கோம். இன்னைக்கு கூட ஹைதராபாத்துக்கு போய் அங்க இருக்கிற பெரியவங்க கிட்ட தமிழர்கள் செஞ்ச நன்மைகளை கிட்ட அவங்க அது பெருமையோட சொல்லுவாங்க. சுதந்திர போராட்டம் நடந்தப்போ தமிழகத்துல போராட்டம் உச்சத்தை அடைஞ்சப்போ ஆகஸ்ட் 14, 1947 அன்னைக்கு டெல்லியில் இருந்து தமிழகத்துக்கு மூவர்ண கோடி ರೈವಲ್ ಒಂದು ಕಿಟ್ಟು ಇರುಂದತ್ತು ಅಪ್ಪೋ ಅಂದ ಕೋಡಿ ತಮಿಳ್ನಾಡುಕು வரக்கூடாதுன்னு ரஜாக்கர் ஹைதராபாத்ல அந்த ரயில் நிறுத்தி அந்துக்குத்தி வச்சு எரிச்சார். எங்க தெலங்கானால பத்துக்கம்மா ஒரு பாரம்பரியமான பண்டிகையா இருக்கும். அப்போ ரஜாக்கர் தெலங்கானா பெண்களை நிர்வாணமா நிக்க வச்சு பத்துக்கம்மா விளையாட வச்சிருக்காங்க. எங்க தாமியொலியை நசுக்கி இவிச்சு அதைத்த கத்துக்கணும்னு உருதுவை ஆட்சி மொழியா சொல்லியிருக்கார். இந்த மாதிரி உண்மை சம்பவங்களை அடிப்படையா வச்சுதான் நாங்க ரசக்கர பண்டத்தை எதிர்த்திருக்கோம். இந்த ரசக்கர படத்துல
பாபி சிம்மா அவர்கள், அப்புறம் விஜய் அவர்கள், ஜான் விஜய் அவர்கள், டான்ஸ் மாஸ்டர் சங்கர் அவர்கள், ராம் அரங்கல், வேதிகா சேர்ந்து உதவுனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழ ஊடகங்களும் தமிழ் ரசிகர் இலும் இந்த படத்துக்கு ஆதரவு கடுத்து இங்களை ஆசீர்வதிக்கணும். ஹைதராபாத் விடுதலை போராட்டத்தோட வரலாற்று உண்மைகளை உலகத்துக்கு தெரிவிப்பீங்கன்னு நான் மனப்பூர்வంగా நம்புகிறேன். நன்றி. థ్యాంక్ యూ. తప్పును మాట్లాడితే క్షమించండి.